ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரெண்டு கிளிமூக்கா இப்போலாம் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரெண்டு கிளிமூக்கு மாங்காய் மட்டும் இருந்துச்சுன்னா ஒரு சூப்பரான ஒரு இன்ஸ்டன்ட் பிக்கிள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்கு அந்த மாங்காய் அதெல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு ஒரு இட்லி பாத்திரத்துக்கு மாற்றி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் வேக வச்சு கொண்டு வந்துக்கலாங்க. அது வெந்துட்டுருக்கு. அதே கேப்பில் ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கும் கடுகும் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டுங்க. இதெல்லாம் பச்சையாக நம்ம இறக்கிடக்கூடாது. அதே சமயத்தில் கரிகிராமும் நம்ம பார்த்துக்கலாங்க. கடுகு நல்லா வெடித்து வரட்டும், வெந்தயமும் அதே போல் நல்லா செவந்து வரட்டும். அப்போ தான் நம்ம பொடி பண்ணும்போது அந்த மனம் ஊறுகால அப்படி நல்லா கிடைக்கும். எல்லாம் நல்லா வெடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த சூட்லேயே மீதமுள்ள எல்லாமே நல்லா வெடித்து நல்லா செவந்து வரட்டும். இதோட பதம் ரொம்ப முக்கியம். ஆறுனதுக்கப்புறமா நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. அடுத்ததான் நம்மளோட வேக வச்ச மாங்காவும் சூப்பராக தயாராகிடுச்சு. இதை ஒரு கத்தியோ ஒரு ஃபோகோ நம்ம குத்தி பார்க்கும்போது நல்லா அந்த மாங்காவோட பழமாங்காய் அப்படி இருக்கும், அந்த பதத்துக்கு நல்லா உள்ளே போகணுங்க. அப்படி இருந்தால் கரெக்டான பதம். சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ இது எல்லாம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஊறுகாய் செய்ய போகிற அந்த பாத்திரத்துக்கு இது எல்லாத்தையும் மாற்றிக்கலாங்க. எல்லாம் ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி மாற்றிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. எப்போவுமே ஊறுகாய்க்கு உப்பும் காரமும் புளிப்பும் தான் அந்த ஊறுகாயோட முக்கியமான பதமே, முக்கியமான டேஸ்ட்டே அதுதான். அதனால் உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா குலுக்கி விட்டுக்கலாங்க. நல்லா உப்பெல்லாம் மிக்ஸ் ஆகி வர மாதிரி நல்லா குலுக்கி விட்டுக்கலாம். இதை நீங்கள் 2 நாள் ஊற வச்சு வெயிலில் காய வைக்கணும்னு தேவையே இல்லைங்க. இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். வேலையும் மிச்சம், டேஸ்ட் பக்காவாக இருக்கும். இதையும் ஒரு வச்சுட்டு அடுத்தது நம்மளோட கடாயை சூடு பண்ணிவிட்டு நல்லெண்ணெய், நான் இன்றைக்கி கொஞ்சம் தான் எடுத்துருக்கறனால ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எப்போவுமே ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். நல்ல சுத்தமான நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. வேறு கருவேப்பிலை, பட்டை மிளகா அந்த மாதிரி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. வெள்ளை பூண்டு கூட சேர்க்க தேவையில்லைங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக அந்த வறுத்தரைச்சி அந்த பொடி உள்ளே சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு காரத்திற்கு ஏற்பது நீங்கள் இதை சேர்த்துக்கலாங்க. ஆனால் ஊறுகாய்க்கு காரம் இருந்தால் ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால் நீங்கள் தாராளமாக கூட சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த சூட்லேயே அந்த மசாலா அது ரெடியாகி வந்தாலே போதுங்க. இல்லைன்னா மசாலா கரிஞ்சு போயிடும். அதனால தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துருக்கோங்க. அவ்வளோதான், எல்லாம் சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ நம்ம உப்பு வச்சு குளிக்க வச்சுருக்க அந்த மாங்காய் கூட இதை சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் உள்ளே வடித்து சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்ல ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. மாங்காய் கூட இந்த மசாலா எண்ணெய் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி எல்லா மாங்காயும் பொறுமையாக நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இது கைப்படாமல் தண்ணி படாமல் பத்திரமா வச்சுக்கிட்டே நீங்கள் ஸ்டோர் பண்ணி உங்களுக்கு தேவையான டைமில் எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்ல தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் கூட ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிலெல்லாம் அதை காய வச்சு கஷ்டப்படாமல் தேவையில்லைங்க. இன்ஸ்டண்ட்டாக மாங்காய் நறுக்கிற உடனே பண்ணி முடிச்சிடலாங்க. டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். நல்ல கிராமத்தில் நம்ம பாட்டிங்க செய்கிற அதே பக்குவத்தில் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. இது எண்ணெய் இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. கெட்டே போகாதுங்க. டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் நிறைய பண்ணிங்கன்னா எல்லாமே நிறைய சேர்த்து நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நீட்டாக. அப்பப்போ வேணும்னா வெயிலில் வேணால் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு வேணால் எடுத்துக்கோங்க. கெட்ட போகாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜிலலாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. உங்களுக்கு கெட்ட போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மிதமான வெயிலில் வச்சு மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. ரொம்பவே டேஸ்டியான நல்லா நாவில் எச்சி ஊறுற மாதிரி ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு மாங்காய் ஊறுகாய் இன்ஸ்டண்ட்டாக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக கொடுங்க.
நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்டும் ஒவ்வொரு லைக்கும் நம்ம சேனலுக்கு அடுத்தடுத்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குங்க. எங்களை மாதிரி சின்ன யூடியூபருக்கு இது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. நன்றிங்க.